அகாடமி சார்பாக அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் 2024க்கான ஆன்லைன் கவுன்சிலிங் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா 7.5ல் டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பர்சன், எக்ஸ் சர்வீஸ் மேன், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் எமினன்ஸ் பர்சன்ஸ் இவங்களுக்குலாம் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணி ஜூலை 28 வரைக்கும் நடக்க போகுது. ஸோ அதுக்கப்புறமா தான் ஜென்ரல் கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அதுக்கு முன்னதாக பார்த்திங்கன்னா இந்த இயருக்கான அந்த எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப், ஸோ மாணவர்கள் மத்தியில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய கட் ஆஃப்க்கு என்ன காலேஜ் கிடைக்கும், ஸோ இந்த கட் ஆஃப் வச்சுருக்கோம், ஸோ எந்த ரேஞ்சில் இருக்க காலேஜஸ்லாம் கிடைக்குங்கிறது நிறைய குழப்பத்தில் இருப்பாங்க மாணவர்கள். ஸோ அந்த குழப்பத்தை நீக்கும் வகையில் தான் பார்த்திங்கன்னா இந்த கட் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன் இது பார்த்திங்கன்னா ஒரு டென்டேட்டிவ் தான். ஸோ இது இட் மேபி முன்ன பின்ன உங்களுக்கு மார்க் சேஞ்சஸ் ஆகலாம், ப்ளஸ் ஆர் மைனஸ் தான் இந்த மார்க்லாம் இருக்கும். ஸோ ஜஸ்ட்டு நம்ம லாஸ்ட் இயர் எக்ஸ்பெக்டேஷன் மார்க்கையும் ஸோ இந்த இயருக்கான 2024 எக்ஸ்பெக்டேஷன் மார்க்கையும் ரவுண்ட் 1 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டிஎன்ஏ 2024 கட் ஆஃப் எக்ஸ்பெக்டட் பார்த்தீங்கன்னா, ஸோ நார்மலாக இது பாருங்கள், ஒரு காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டி, அண்ணா யூனிவர்சிட்டி கிண்டி கேம்பஸ் வேணும்னா சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட் பொறுத்தளவில் 199 200 கட் ஆஃப் இருக்கணும். அதே மாதிரி ட்ரிபிள்இயில் 197 ப்ளஸ்ஸு, சிஇயில் அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு, அதாவது கெமிக்கல் இன்ஜினியரிங் இந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இவங்களுக்குலாம் 190 ப்ளஸ். எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷனுக்கு பார்த்திங்கன்னா நார்மலாக 199லேருந்து 200. இது அண்ணா யூனிவர்சிட்டி கிண்டி கேம்பஸ். பிஎஸ்ஜி டெக் கோயம்புத்தூரை பொறுத்தளவில் 199லேருந்து ஸ்டார்ட் ஆகி மேக்ஸிமம் இசிக்கெலாம் 197. ஸோ இந்த ரேஞ்சில் தான் சீட் கிடைக்குது. சிஇக்கு மட்டும்தான், சிவிசிங்கிறது சிவில் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங்குமே பார்த்திங்கன்னா 185 ப்ளஸ் போடுறாங்க. ஸோ தியாகராஜா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் மதுரை பாருங்களேன், சிஎஸ்சிக்கு 197 கட் ஆஃப் போட்டிருக்காங்க, ட்ரிபிள்இக்கு 192 அண்டு சிஇக்கு 185, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இசிக்கு 196. குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூரில் நார்மலாக கம்ப்யூட்டர் பேக்ரவுண்ட் 195 ப்ளஸ், ட்ரிபிள்இக்கு 188, சிஇக்கு பார்த்திங்கன்னா 169 சிவில் இன்ஜினியரிங் அண்டு இசிக்கு 190 ப்ளஸ் போட்டிருக்காங்க. கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ் ஈரோட்டில் 187லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 190க்குள்ளே இருக்கவங்களுக்கு சிஎஸ்சியில் கிடைக்க சான்ஸ் இருக்குது. 172 ப்ளஸ்னால் ட்ரிபிள்இ கிடைக்கும். சிவிலுக்கு 187 to 190 அண்டு இசிக்கு 180 ப்ளஸ். கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜிக்கு 197 ப்ளஸ் 193 ஃபார் ட்ரிபிள்இ அண்டு சிவில் இன்ஜினியருக்கு 180 ப்ளஸ், இசிக்கு 196 ப்ளஸ். அதியமான் காலேஜ், அப்புறம் வள்ளியம்மை. ஸோ இதெல்லாம் கட் ஆஃப் பாருங்கள். ஸோ நார்மலாக பார்த்தோன்னா 196லேருந்து 180 ப்ளஸ் வரைக்கும் இசி கிடைக்குது. வேலம்மாள் இன்ஜினியரிங் காலேஜை பொறுத்தளவில் சிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸு 160 ப்ளஸ் இருந்தாலே கிடைக்குன்னு போட்டிருக்காங்க. 150 ப்ளஸ் இருக்கிறவங்களுக்கு ட்ரிபிள்இயும் 144 to 146. ஸோ இவங்களுக்கு சிவில் இன்ஜினியரிங் கிடைக்க சான்சஸ் இருக்குது டாப் காலேஜஸில். ஸோ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் 160 ப்ளஸ் இருந்தாலே போதும்னு சொல்கிறாங்க. சென்ட் ஜோசப் காலேஜை பொறுத்தளவில் கம்ப்யூட்டரில் 140 ப்ளஸ் இருந்தாலே சீட்டு. ஸோ அங்கே எல்லாம் இன்டெக்கில் ஜாஸ்தினால கண்டிப்பாக கிடைக்க சான்சஸ் இருக்குது. ட்ரிபிள்இக்கு 130 ப்ளஸ்ஸு, சிவிலுக்கு 142 அண்டு இசிக்கு 135. ஸோ மினிமம் கட் ஆஃப்டே இது ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தான். ஸோ இதே மாதிரி தான் ஒவ்வொரு ஜோனில் இருக்க காலேஜஸ்க்குமே இந்த ரேஞ்சில் இருக்க டயர் 1 டயர் 2 காலேஜஸ் கிடைக்க சான்சஸ் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர் பிடெக் ப்ரோக்ராம் 2023. ஸோ இதில் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம், அதாவது ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டில் எதில் ஓப்பன் ஆகி எதில் க்ளோஸ் ஆகிருக்கு அந்த மார்க்கையும் பார்த்தலாம். ஆட்டோமொபைல் இன்ஜினியர் பொறுத்தவரை 187லேருந்து 181.5. ஸோ பேஸ்டான அதோட கம்யூனிட்டிக்கு ஏற்ற மாதிரி கிடச்சிருக்கு. பயோடெக்னாலஜிக்கு 194லேருந்து 85 வரைக்கும் கிடச்சிருக்கு. சிவிலுக்கு 194லேருந்து 76. ஸோ 76க்கு தான் ஆல்மோஸ்ட் 76 75 தான் லாஸ்ட்டு கட் ஆஃப். கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு 75 வரைக்கும் கிடச்சிருக்கு, 200லேருந்து ஸ்டார்ட் ஆகி. இசிஇ ட்ரிபிள்இயை பொறுத்தளவில் 190 95 98லேருந்து ஸ்டார்ட் ஆகி 80 ப்ளஸில் கிடச்சிருக்கு. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஐடி பொறுத்தளவு 193ல் ஸ்டார்ட் பண்ணி 75 வரைக்கும் க்ளோஸ் ஆகிருக்கு. ஃபுட்டு டெக்னாலஜி பொறுத்த 183ல் ஸ்டார்ட் பண்ணி 87 வரைக்கும் கிடச்சிருக்கு. கெமிக்கல் இன்ஜினியரிங் பொறுத்தவரை 198ல் ஸ்டார்ட் பண்ணி 83 வரைக்கும் கிடச்சிருக்கு. ஸோ இது லாஸ்ட் இயருடைய கட் ஆஃப் நம்ம கம்பேரிஷன் பார்த்துருக்கோம். இது 2024. ஸோ இது டென்டேட்டிவ் தான். இட் மே பி
சேஞ்ச் ஆகும் சான்சஸ் இருக்குது. ஸோ சப்ஸ்கிரைபர் வந்து நிறைய கமெண்ட்ஸில் பண்ணியிருந்தீங்க. நம்ம வந்து ஒரு டாப் லெவல் காலேஜஸ் அண்ட் ரவுண்ட் 1 கேட்டகரிஸ்க்கு மட்டும்தான், அதுவும் அண்ணா யூனிவர்சிட்டி டிஎன்ஏ தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷனில் அண்ணா யூனிவர்சிட்டிக்கு ஆன்லைன் கவுன்சிலிங் மூலமாக அஃபிலேட்டட் காலேஜஸ், அதுக்கு கீழே இருக்க அஃபிலேட்டட் காலேஜஸோட ரேங்கிங் தான் போட்டுட்ருக்கோம். ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தாங்க என்ஐடி அண்டு ஐஐடியில் அதுக்கெலாம் காலேஜ் ரேங்கிங்கில் இல்லையான்னு கேட்குறாங்க. அக்செப்ட் இட். பட் அது என்ஐடி ஐஐடிஸ்லாம் வந்து பார்த்தோன்னா ஜேஇ எக்ஸாம் எழுதி, ஸோ இது வந்து நம்ம அண்ணா யூனிவர்சிட்டிக்கில் வராது. ஸோ அதனால தான் அந்த லிஸ்ட்டில் அதை நான் இன்க்ளூட் பண்ணலை. ஸோ இது கண்டிப்பாக இது எல்லாருக்கும் புரியும்னு நினைக்கிறேன். அண்ணா யூனிவர்சிட்டி அன்றது அண்ணா யூனிவர்சிட்டி கீழே இருக்க அஃபிலேட்டட் காலேஜஸ் தான் இப்போ ரீசெண்டாக வந்து கவுன்சிலிங் வந்து போயிட்டுருக்கு. அடுத்தடுத்த ரவுண்டில் வரப்போகுது. ஸோ கண்டிப்பாக இது வந்து ஃபஸ்ட் ரவுண்டு போகக்கூடிய மாணவர்களுக்கு ஸோ இது வந்து கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சாய்ஸ் லாக் வந்து இந்த செப்பரேட் காலேஜஸ் வந்து உங்களுக்கு விருப்பமுள்ள காலேஜஸ் வந்து நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த சாய்ஸ் லாக்ஸ் சம்மந்தமாகவோ இல்லைனா அந்த காலேஜோட டீட்டெயில்ஸ் எது வேணுன்னா நீங்கள் எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். ஸோ என்னுடைய நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.